விநாயகர் உருவம் புலப்படுத்தும் அற்புத கருத்துக்கள். விநாயகர் ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் உடையவர். விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்திணையாய், அகத்திணையாய் எல்லாமாய் விளங்குகிறார். யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும். விநாயகர் தன் கையில் பாசாங்குசத்தை ஏந்திருக்கின்றார். தன்னை அடக்குவார் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகிறார். அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது. விநாயகர் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற மும்மதங்களை பொழிகின்றார். கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கை மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கை அருள் தொழிலையும் புரிகின்றன. எனவே விநாயகர் சிருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபம், அனுக்கிரகம் என்ற 5 தொழில்களை 5 கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கும் அருள் புரிகின்றார். விநாயகர் தாய் தந்தையருடன் அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். முருகர், அம்பிகை, ராமர், கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை. அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்வதற்கு நன்மை கிடைக்காது. ஆனால் பிள்ளையார் உருவம்லாம் அப்படி கிடையாது. மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும், பிள்ளையார் வந்து விடுவார். பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார். சந்தனம், களிமண், மஞ்சள், சாணம் இப்படி எளிதாக எது கிடைக்குதோ அந்த பொருளை விநாயகர் செய்து வழிபடலாம். விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகு வைத்தால் விநாயகர் வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும். விநாயகருக்கு கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயறு, அப்பம், பச்சரிசி பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலில் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ அவர் ஒரு சிறு குழந்தை மாதிரி எதை வேணாலும் கொடுத்தாலும் அவர் பாசத்தோடு வாங்கிப்பார். அன்போடு கொடுக்கக்கூடியதை அவர் அருளோடு வாங்கி நமக்கு அருள்மழை பொழிவார். விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் கட்டை விரல் அளவை போல் 12 மடங்கு அளவில் இருக்க வேண்டும். புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையில் இருக்க வேண்டும். இந்த 30 நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்தவருடன் நைவேத்தியங்களும் செய்ய வேண்டும். புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜை முடிந்து சிலையை நதியிலோ, குளத்திலோ, கடலிலோ அல்லது ஏதாவது நீர்நிலையிலோ சேர்த்து விட வேண்டும். அவ்வாறு ஒரு மாதம் நம்ம விநாயகரை வழிபட்டு அவரை உரிய முறையில் நீர்நிலையில் கரைத்தால் நமக்கு வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் போய் இன்பங்களே நிலைக்கும். விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, சக்தி விநாயகா போற்றி.